Don't forget to like, subscribe and share the videos. Okay, our next topic was atomic clock. Atomic clock it's a kind of clock which has the most precise time. And the measure பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் அட்டாமிக் கிளாக்ஸ் சொல்றாங்க. ரீசெண்டா நியூஸ்ல இருக்க பாக்குறப்ப OSTP இது எங்கன்னா ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஆஃபீஸ் தான் OSTP சொல்லியிருக்காங்க. அட்டாமிக் கிளாக்ஸ் கேன் பி டிப்ளாய்டு ஆன் த லூனார் சர்ஃபேஸ் டு செட் டைம் ஸ்டாண்டர்ட். நம்மளுக்கு எப்படி ஒரு எர்த்ல ஒரு டைம் ஸ்டாண்டர்ட் இருக்குது, UTC சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டைம் ஸ்டாண்டர்ட் இருக்கும். லூனார்லயே நம்மளுக்கு ஃபியூச்சர் மிஷன்ஸ்க்காக அங்க ஒரு அட்டாமிக் கிளாக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் இந்த அட்டாமிக் கிளாக் நியூஸ்ல மிக்சரைஸ் பண்ணி பாக்குறப்ப இதுதான் அட்டாமிக் கிளாக் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. லூனார் டைம் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்காக கால்டு ஃபார் எ ஃபெசிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் மிஷன்ஸ் அட்ரஸிங் த டைம் டிஸ்கிரிபன்சிஸ் மூன் டியூ டு இட்ஸ் யூனிக் கிராவிடேஷனல் எஃபர்ட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இந்த அட்டாமிக் கிளாக் நியூஸ்ல இருக்குது. அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் த மோஸ்ட் ப்ரிசைஸ் டைம் கீப்பிங் டிவைசஸ். நம்ம நார்மல் கிளாக் நம்ம சப்போஸ் பேட்டரி டெட் ஆகுது, இல்லைன்னா சோலார் கிளாக் இருக்குது, அதுவுமே ஒரு சப்போஸ் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு பேட் வெதர் வந்துருச்சா அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல மோஸ்ட் ப்ரிசைஸா யூடிசியோட ரொம்ப ப்ரிசைஸா இருக்கக்கூடிய ஒரு டைம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த அட்டாமிக் கிளாக் சொல்றாங்க. ஓகேவா, கிரிட்டிக்கல் ஃபார் அப்ளிகேஷன் requiring extreme accuracy just such as GPS, telecommunications and scientific researchers. Scientific research சொல்லி பார்க்கறப்ப ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இப்போ அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் அது இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த ஃபார்முலா ரொம்ப மிக்ஸ் ஆகி ஒரு இது கண்டுபிடிக்க டிஸ்கவரி பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரி டைம்ல அட்டாமிக் கிளாக் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். as well as the GPS system and telecommunications இந்த மாதிரி ஏரியாலையும் அவங்க அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்றாங்க. Okay, the clock measure time using the resonant frequencies of atoms cesium-133. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் cesium-133. ஓகேவா, இது நீங்க நோட் பண்ணிக்கணும். cesium-133 ஓட அந்த ஆட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட பார்ட்டிகல் வைப்ரேட்ஸ், அதாவது ரெசோனன்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. அதை மென்ஷன் பண்ணி தான் இது டைம் கீப் பண்றாங்க. இதோட ஒரு வைப்ரேஷன் ஒரு செகண்ட் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம கிளாக் ஒரு செகண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த cesium-133 வைப்ரேஷன் மோர் தென் 9 பில்லியன் அந்த டைம்களுக்கு அது வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. இன் அட்டாமிக் டைம் 1 second இஸ் டிஃபைன்ட் பை த டைம் டேக்ஸ் பை cesium to atom வைப்ரேட் 9 பில்லியன் அந்த சம்திங். ஓகேவா, 9 பில்லியன் அபவ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிக்கலாம். 9 பில்லியன் டைம்ஸ்க்கு மேல அது வைப்ரேட் ஆகும். அதுதான் 1 அட்டாமிக் செகண்ட் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா, the stability and accuracy of atomic vibration make atomic clocks the most reliable devices for the measuring times. இந்த மாதிரி வைப்ரேஷன் கால்குலேஷன் பண்ணி ஒரு செகண்ட் கால்குலேட் பண்றதுனால இது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, இது டைப்ஸ் சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் cesium atomic clocks. இந்த cesium atomic clocks தான் மோஸ்ட்லி காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபைன்ட் இன்டர்நேஷனல் டைம் ஸ்டாண்டர்ட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா UTC. UTC எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்கன்னா இந்த அட்டாமிக் கிளாக் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்றாங்க. இப்போ மேபி எவ்வளவு இருக்குன்னா ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் ஒரு எரர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த அட்டாமிக் கிளாக் இருக்கு. ஓகேவா, எப்பன்னா ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள ஒரு செகண்ட் வேணா மிஸ்டேக் ஆகலாம், இந்த அட்டாமிக் கிளாக் எரர் ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு ப்ரிசைஸான ஒரு கிளாக் தான் அட்டாமிக் கிளாக். இதை வச்சுதான் UTC கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் மேஜர் அட்டாமிக் கிளாக்ஸ். ஹைட்ரஜன் மேஜர் அட்டாமிக் கிளாக்ஸ் ஒரு டைப் இருக்குது. அது ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி cesium-க்கு பதிலாக ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. அது மோஸ்ட்லி சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாக். ஓகேவா, அக்யூரேட் தென் cesium clocks ஆர் பிரைமரி யூஸ் இன் சயின்டிபிக் ரிசர்ச். ஓகேவா, சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக தான் மோஸ்ட்லி இந்த ஹைட்ரஜன் மேஜர் அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்றாங்க. காமனா யூஸ் பண்றது cesium அட்டாமிக் கிளாக். ஓகேவா, அட்டாமிக் கிளாக் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அக்யூரேட்டா சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ், டைம் சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் பேசிக்கா சொல்லணும்னா. ஓகேவா, இதுல நீங்க பாக்கணும்னா cesium-133 நோட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி அதான் கேட்பாங்க. அது போக அந்த டைம்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.